இந்த வேத பாட வகுப்பிற்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இந்த வேத பாட வகுப்பை ஆன்லைன் மூலமாக கவனிக்கிற பார்க்கிற உங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். இந்த நாளிலே ஒரு தொடர் வேத பாட சத்தியங்களை நாம் தியானித்து வருகிறோம். வெளிப்படுத்துகிற விசேஷம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தினுடைய பிற்பகுதியை நாம் தியானித்து வருகிறோம். அந்த வசனம் இப்படி சொல்லுகிறது: நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்து நின்று நீக்கிவிடுவேன் என்று ஆண்டவர் எபேசு சபையை பார்த்து சொன்ன ஒரு எச்சரிப்பான வார்த்தையை பார்க்கிறோம். நீ மனம் திரும்பு, நீ மனம் திரும்பாவிட்டால் உன்னிடத்தில் இருக்கிற விளக்கு தண்டை நான் நீக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒரு சபை வெளிச்சமாக இருக்க வேண்டும், ஒரு விசுவாசி வெளிச்சமாக இருக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய நோக்கம். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்களே என்றால் நம்மை தவிர இந்த உலகத்துக்கு வெளிச்சம் வேறு யாரும் இல்லை. ரட்சிக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் இந்த உலகத்துக்கு வெளிச்சம். உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடிக்கு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். யோவான் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காய் இருந்தான். நாம் மங்கி எரிகிற விளக்காய் இல்லாமல் ஜுவாலித்து எரிகிற விளக்காய் இருக்க வேண்டும். இதுதான் நம்மை குறித்து தேவனுடைய திட்டம். பிரைஸ் தி லார்ட். அதில் தான் இயேசு மலை பிரசங்கத்தில் சொல்லும்போது நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சம் என்று கர்த்தர் நம்மை சொன்னார். அந்த குத்து விளக்கு என்ற ஒரு காரியத்தை நாம் வெளிப்படுத்தலே பார்க்கிறோம். இந்த குத்து விளக்கு எதிலே செய்யப்பட வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து யாத்திராகமம் 25:31 சகரியா 4:2 வாசிக்கும் போது அது முழுவதும் பசும்பொன்னினால் குத்து விளக்கு செய்யப்பட வேண்டும். அந்த குத்து விளக்கு 24 மணி நேரமும் ஆசரிப்பு கூடாரத்தில் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த வெளிச்சத்திலே தான் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியன் ஊழியம் செய்ய முடியும். அந்த விளக்கு அணைந்து போகக்கூடாது. அந்த விளக்கு முழுவதும் பசும்பொன்னினால் செய்யப்பட வேண்டும். இந்த பசும்பொன் எதற்கு ஒப்பனையாக இருக்கிறது? 1 பேதுரு 1 சோத்திரிக்கிறான் 7வது வசனம் இப்படி சொல்லுகிறது: அழிந்து போகிற பொன் அக்கினியினால் சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம். இந்த விசுவாசம் என்கிற வார்த்தையை குத்துவிளக்கோடு ஒப்பிட்டு அந்த விசுவாசம் என்கிற காரியம் நமக்குள் இருந்தால்தான் நாம் எரிந்து பிரகாசிக்க முடியும் என்று நாம் தியானித்து, எப்படிப்பட்ட விசுவாசம் நம்மிலே செயல்பட வேண்டும், விசுவாசம் என்றால் என்ன என்பதை நாம் அநேக காரியங்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம். கடைசியாக இந்த விசுவாசம் அதிகாரத்தோடு செயல்படுகிறது என்பதை நாம் தியானிக்க தொடங்கியிருக்கிறோம். அந்த விசுவாசம் அதிகாரத்தோடு கூட செயல்படுகிறது. யோவான் 1:12 சொல்லுகிறது: அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். அப்போ இந்த விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கிறார் என்று இந்த விசுவாசமும் அதிகாரமும் ஒரே வசனத்தில் இருக்கிறதை நாம் சுட்டி காட்டினேன். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்கள்: விசுவாசம் உள்ளவர்களாய் இருப்பவர்கள் கர்த்தர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். யாருக்கு அதிகாரம் கொடுக்கிறார்? அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். அப்ப விசுவாசம் என்றால் என்ன? அதிகாரத்தோடு செயல்படுகிறது என்று நாம் தியானிக்க ஆரம்பித்து அதில் ஒரு குறிப்பை பார்த்தோம். இயேசுவின் நாமத்தை விசுவாசிக்கிறதுனால் அதிகாரம் வரும் என்றும், இயேசுவின் வசனத்தை சோத்திரிக்கிறோம் விசுவாசிக்கிறதுனால் அதிகாரம் வரும் என்றும், மூன்றாவது இயேசுவின் ஊழியத்தை விசுவாசத்தோடு செய்யும் போது அதிகாரம் செயல்படும் என்று, இந்த 3வது அதிகாரத்திலிருந்து தான் நிறைய துணை குறிப்புகளை நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். எல்லாரும் இந்த வார்த்தை சொல்லுங்கள்: இயேசுவின் ஊழியத்தை விசுவாசத்தோடு செய்யும் பொழுது அதிகாரம் வருகிறது. அப்போ அந்த விசுவாசம் எங்கே இருக்குதோ அங்கே தான் அதிகாரம் செயல்படுகிறது என்று நாம் தியானிக்க ஆரம்பித்து இந்த துணை குறிப்பில் நிறைய அதிகாரங்களை பார்த்துட்டு வரோம். இந்த 3வது குறிப்பில் மட்டும் அருமையாக இந்த ஆண்டோடைய ஊழியத்தை விசுவாசத்தோடு செய்யும்போது என்னென்ன அதிகாரங்கள்லாம் கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்று சொல்லி
இதுவரைக்கும் ஒரு 7 காரியங்களை நாம் தியானிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அதிலே நாம் கடைசியாக பைபிள் ஸ்டடியில் நாம் தியானித்த பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பலவீனத்தின் கட்டுகளை அவிழ்க்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் கடைசியாக சிந்தித்தோம். அதற்கு மத்தேயு சுவிசேஷம் அதனுடைய 18வது அதிகாரத்தினுடைய 18வது வசனத்தை நாம் தியானிக்கும் பொழுது அதில் சோத்திருக்கிறோம், ஒரு வசனத்தை நாம் தியானித்தோம். அது என்னவென்று சொன்னால், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த கட்டவிழ்க்கிற அதிகாரம் என்கிற காரியத்தை நாம் தியானித்திருக்கிறோம். அதிகாரத்தில் 2 அதிகாரம் இருக்கு. ஒன்று கட்டுகிற அதிகாரம், இன்னொன்று கட்டவிழ்க்கிற அதிகாரம். நாம் இப்பொழுது கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை நம்ம தியானிச்சுட்டே வர்றோம், சோத்திருக்கிறோம். எப்படி கட்டப்பட்டிருக்கிற ஆட்களை நாம் எப்படி கட்டவிழ்க்க முடியும்? அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்னு நம்ம விசுவாசிக்கணும். நீங்கள் ஆண்டவருடைய ஊழியத்தை விசுவாசத்தோடு செய்யும் பொழுது உங்களிலே சோத்திருக்கிறோம் அந்த கட்டவிழ்க்கிற அதிகாரம் செயல்படுகிறது. அப்பதான் நீங்க அநேகருக்கு வெளிச்சமாக இருக்க முடியும். உங்கள் மூலமாக அநேகருடைய கட்டுகளை நீங்கள் அவிழ்க்கிறவளா இருக்கணும். பாஸ்டர், நான் சாதாரணமான ஆளு, நான் போய் ஒரு கட்டை அவிழ்க்க முடியுமா? ஆனா ஆண்டவர் அவருடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரை சொந்த ரட்சகராக அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி அவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டபடினால் அவர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் நம்பணும். நான் சாதாரணமான அல்ல, நான் தேவனுடைய பிள்ளை. ஆண்டவர் எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். என்ன அதிகாரம் கொடுத்திருக்கிறார்? கட்டப்பட்டிருக்கிறவர்களை கட்டவிழ்க்கிற அதிகாரத்தை தந்திருக்கிறார். நான் ஜெபித்தால், நான் பாடினால், நான் துதித்தால், நான் ஆண்டவருடைய ஊழியத்தை விசுவாசத்தோடு செய்தால் எனக்குள்ளே ஆண்டவர் இப்படிப்பட்ட அதிகாரங்களை எனக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் அந்த அதிகாரத்தை நாம் அதை ரிலீஸ் பண்ணணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னவென்றால், பின்மாற்றத்தின் கட்டுகளை அவிழ்க்கிற அதிகாரம். இது 8வது பாயிண்ட். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பின்மாற்றத்தின் கட்டுகளை அவிழ்க்கிற அதிகாரம். இந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்கள், பின்மாற்றத்தின் கட்டுகளை அவிழ்க்கிற அதிகாரம். ஏசாயா 58ஆம் அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். அதிலிருந்து ஒரு சத்தியத்தை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ள போகிறோம். ஏசாயா 58வது அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தையும் 7வது வசனத்தின் கடைசி வார்த்தையை நான் வாசிக்கிறேன். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதற்கும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழுகிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலை ஆக்குறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும். 7வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுகிறது, அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். உடைத்து போடுகிறதும் அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம் என்ற வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். இந்த ஏசாயா 58ஆம் அதிகாரத்தில் உபவாசத்தை குறித்து எது சிறந்த உபவாசம் அப்படின்னு ஆண்டவர் இங்கே நிறைய பேசுகிறார். அதில் ஏசாயா 58:3 சொல்லுது, நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீர் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாக்களை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறார்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே உங்கள் இச்சைகளின்படி நடந்து உங்கள் வேலைகளை எல்லாம் கட்டாயமாய் செய்கிறீர்கள். உபவாசம்னு சொல்லிட்டு நீங்க உங்கள் இச்சைகளை எல்லாம் நடத்த பார்க்குறீங்க. நிறைய சொல்றார், சோத்திருக்கிறோம். உபவாசம்னா நீங்க செய்யறதெல்லாம் உபவாசம் கிடையாது. உபவாசம்னா என்னன்னு ஆண்டவருக்கு விளக்கம் கொடுக்கும் போது தான் 6வது வசனத்தில் சொல்றாரு, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை
விடுதலையாக்குகிறதும் சகல நுகத்தடிகளை உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு உங்கள் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு முடிக்கும் போது இதுதானே எனக்கு உகந்த உபவாசம் அப்படின்ற. அப்படி அர்த்தம் என்னன்னா, நம்ம ஆண்டவருடைய ஊழியத்தை செய்கிறோம், ஜெபிக்கிறோம், உபவாசிக்கிறோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறோம். உபவாசம்னா என்ன? உங்கள் மூலம் அநேகருடைய கட்டுகளை நீங்கள் என்ன செய்யணும்? அவிழ்க்கணும். இந்த ஊழியம் உங்க மூலமா நடக்காம நீங்க வேற என்ன செய்தாலும் எனக்கு அது உகந்தது அல்லன்றார். நான் அதுக்காகவா உங்களை ரட்சித்தேன். என் நாமத்தை கொண்டு நீங்கள் அநேகரை விடுதலையாக்கணும், அநேகருடைய வாழ்க்கையினுடைய கட்டுகளை நீங்க என்ன செய்யணும்? அவிழ்க்கணும். அப்ப இந்த கட்டை யார் அவிழ்க்க முடியும்னா, இந்த ஊழியத்தை விசுவாசத்தோடு செய்யணும். சீஷர்கள் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்பும் போது விசுவாசத்தை கற்றுக் கொடுத்து ஊழியத்துக்கு அனுப்புற. கையில ஒண்ணுமே கொடுக்காம நீங்க விசுவாசத்தோடு என்ன செய்ய போங்க. தேவனின் தேவைகள் எல்லாம் சந்திப்பார். நான் ஊழியம் செய்தால் கர்த்தர் என் கூட வந்து எல்லா காரியத்தையும் செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்த அந்த ஊழியத்துக்கு போங்கன்னு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்புனார். எதையுமே கொடுத்து அனுப்பல. ஆனால் அவங்க தான் பிசாசுகளை துரத்துனாங்க, வியாதியஸ்தல சுகமாக்குனாங்க. அவங்க மூலம் தேவனுடைய அதிகாரம் என்ன செய்யப்பட்டது? செயல்பட்டது. ஆண்டவர் கேட்டா, எப்பா நான் உங்களை ஊழியத்துக்கு ஒண்ணுமே கொடுக்காம அனுப்புனனே, உங்களுக்கு ஏதாவது குறை இருந்ததான்னு கேட்டா அவங்க என்ன சொன்னாங்க? எங்களுக்கு ஒன்றும் குறையா இருக்கல. அப்ப ஊழியத்திற்கு விசுவாசத்தோடு அனுப்பும் போது கர்த்தர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்து அனுப்பினார். அவங்க இதை செய்வாங்க, இவங்க எனக்கு இதுக்கு செய்வாங்க அப்படின்னு யாரையோ நம்ம நம்பிக்கிட்டு, மனுஷனை நம்ம நம்பிக்கிட்டு நம்ம ஒரு காரியத்தை செய்வோமானால் தேவ அதிகாரம் நம் மூலமா இருந்து வெளிப்படாது. அப்ப தேவனுடைய அதிகாரம் நம்மிலிருந்து வெளிப்படணும்னா 100க்கு 100 அவரை மாத்திரம் விசுவாசித்து நம்ம போகணும். விசுவாசிகளாகி நீங்க செய்யற சின்ன ஊழியமோ பெரிய ஊழியமோ, ஒரு சிறுவர்கள் மத்தியில செய்கிற ஊழியமோ, ஒரு கிராமங்களில் செய்கிற ஊழியமோ, எந்த இடத்துல ஊழியத்துக்கு போனாலும் 100% கர்த்தரை நம்பி போகணும், கர்த்தரை விசுவாசித்து போகணும். சில நேரம் நமக்கு அப்படியே வெறுமையா இருக்கிற மாதிரி இருக்கும். நாங்க போய் எப்படி ஊழியம் செய்ய போறோன்ற மாதிரி இருக்கும். ஆனாலும் உங்களுடைய இருதயம் தேவன் மேல சார்ந்து இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, நீங்க தான்ப்பா ஏதாவது எனக்கு செய்யணும், நாங்க இந்த இடத்துல வெக்கப்பட்ட கூடாதுப்பா அப்படின்னு நீங்க கர்த்தரை விசுவாசித்து போகும்போது கர்த்தர் உங்களை வித்தியாசமான விதங்கள்ல உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். அல்லேலூயா. என்னுடைய ஊழியத்தினுடைய ஆரம்ப காலத்துல சில நேரங்கள்ல சோத்திரிக்கிறோம், நம்ம இப்படி பண்ணிடுவோம், நம்ம அப்படி பண்ணிடுவோம், இப்படி பிரசங்கம் பண்ணிடுவோம், அப்படி பிரசங்கம் பண்ணிடுவோம், இந்த ஷர்ட்டை போட்டுட்டு போனோம், இப்படி கையை நீட்டி இப்படி பண்ணணும். என்னன்னு நானும் சில நேரங்களில் மனுஷீகமாக என்ன நான் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அங்கே இருக்கிற எல்லாரையும் அசர வச்சிடணும், அப்படி பண்ணிடணும் அப்படின்னு ஆரம்ப காலத்தில், இதெல்லாம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி சில நேரங்களில் அப்படி போவேன். ஒரு பெரிய கூட்டமாக இருக்கும், ஆனால் எனக்கு அங்கே பிரசங்கம் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல், பாஸ்டர் நீங்கள் கொஞ்சம் அங்கே உட்காந்துருங்கன்றுவாங்க. அது எனக்கும் ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். சில நேரங்களில் சோத்திரிக்கிறோம், நம்மளை பெருசாக எண்ணிக்கிட்டு, நம்முடைய திறமையை ரொம்ப நம்பிக்கிட்டு, நம்மளை பெருசாக டெவலப் பண்ணிக்கிட்டு போனால் அங்கே வெக்கப்படுவோம், அசிங்கப்படுவோம். நம்ம மூலமாக ஒரு அதிகாரம் என்ன செய்யாது? கிரியை செய்யாது. ஆனால் ஆண்டவரே, நான் எப்படி இந்த இடத்துல பயன்பட முடியும்? நான் உபயோகப்படுவதற்கு தகுதியா? ஆண்டவரே எனக்கு தெரியாதப்பா, உங்களை நம்பி இருக்கிறப்பா, உங்களை சார்ந்து இருக்கிற ஆண்டவரே, என்னை வெக்கப்படுத்துறாதீங்க ஆண்டவரே, என்னை நிறுத்துங்கப்பா அப்படின்னு அந்த பிரசங்கம் தொடங்கி முடிகிற வரைக்கும், அந்த காரியங்களை செய்கிற வரைக்கும் எனக்கும் ஆண்டவருக்கும் சோத்திரிக்கிறோம் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த நாட்கள்லாம் கர்த்தர் பயன்படுத்தினதை நான் பார்க்கிறேன். அப்போ ஊழியத்தில் போகும்போது முற்றிலும் அவரை விசுவாசித்து நம்பி நீங்க இறங்கும் போது உங்கள் மூலம் கர்த்தருடைய அதிகாரம் செயல்படும். அல்லேலூயா. இதைதான் விசுவாசிகள் அறிந்து கொள்ளணும், ஊழியம் செய்கிறவர்கள் அதை அறிந்து கொள்ளணும். நம்மளை ரொம்ப பெருசா நம்பக்கூடாது. நம்மளை நம்பினா சோத்திரம் நாமே ஏமாற்றி கொள்ளுகிறதா இருக்கும். அப்போ இந்த ஊழியத்தில் போகும்போது, நம்ம விசுவாசத்தோடு போகும்போது கர்த்தர் நம்மை கொண்டு என்ன செய்யறாரு? பின்மாற்றத்தின் கட்டுகளை என்ன செய்யறாரு? அவிழ்க்கும்படி செய்யறாரு. நம் மூலமா அதெல்லாம் நடக்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா.
இந்த வசனத்தில் ஒரு 3 காரியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போறேன். பாருங்க, இதுல அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் ஒரு கமா, நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் ஒரு கமா, நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை என்ன செய்கிறதுங்க, விடுதலையாக்குறதும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஊழியத்தின் மூலம், உங்க ஒவ்வொரு மூலம் கர்த்தர் இப்படிப்பட்ட கிரிகளை இந்த கடைசி நாளிலே நாம் செய்யணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ முதல்ல நல்லா கவனிக்கணும். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும், ஒரு விசுவாசி பின்மாற்றத்துக்குள் போகும்போது அவன் அக்கிரமத்திற்கு இடம் கொடுக்கிறான். அவனுக்குள்ள அந்த அக்கிரமம் உள்ள வருது. நல்ல ஜெபிக்கிற விசுவாசி இப்ப ஜெபம் பண்றதே இல்லைன்னா உள்ள அந்த அக்கிரமத்தின் கட்டு அவரை கட்டுகிறதுன்னு அர்த்தம். அவரால் ஜெபம் பண்ண முடியல. நல்லா ஆராதிக்கிற ஒரு விசுவாசி, நல்லா பாடுற ஒரு விசுவாசி திடீர்னு அவர் பாடுறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை அப்படின்னா அந்த அக்கிரமத்தின் கட்டு, பின்மாற்றக்காரனை என்ன கட்டு வந்து கட்டுதுங்க, அக்கிரமத்தின் கட்டு. ஆண்டவருக்கு கொடுக்கிற நல்ல விசுவாசி இப்ப கர்த்தருக்கு கொடுக்கிறதே இல்லை. ஆண்டவருக்கு கொடுக்கிற அந்த காரியத்திலிருந்து அவர் பின்வாங்குறாருன்னா அவர் பின்மாற்றத்துக்குள்ள போறாருன்னு அர்த்தம். ஆலயத்துக்கு ரெகுலரா வராம சோத்திரிக்கிறோம், விட்டு விட்டு வராரு, அப்படியே வந்தா கூட லேட்டா வராரு, ஒரு சில நேரங்களில் ஆராதனைக்கு வர்றதில்லை சோத்திரிக்கிறோம் அப்படின்னா அவரு ஃபார்ம்ல இல்லை, கொஞ்சம் பின்மாறுறாருன்னு அர்த்தம். இந்த 58வது அதிகாரம் தேவனுடைய பிள்ளைகளை குறித்து, இஸ்ரவேலர்களை குறித்து சொல்லுகிற காரியம். சோத்திரிக்கிறோம், நாம விசுவாசிக்கிறதும் ஜெபிக்கிறதும் நம் மூலமாக அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கணும். அல்லேலூயா. இந்த கட்டு ஒரு விசுவாசியின் மேல் இருக்கும்போது, நல்லா கொஞ்சம் கவனிங்க, ஒரு விசுவாசி பின்மாறும் பொழுது அவருக்குள்ள அந்த அக்கிரமம் சிந்தையில வந்துருது, யோசனையில வந்துருது. அந்த அவன் மேல் அந்த கட்டு வரும்பொழுது பிசாசு என்ன செய்யறான், இந்த விசுவாசி எனக்கு தான் சொந்தம்னு அவன் சொந்தம் கொண்டாடுறான். ஏன்னா அந்த கட்டு மேல இருக்குது. நம்ம மேல ஒரு கட்டு இருக்குமானால், அக்கிரமத்தின் கட்டு நம்ம மேல இருக்குமானால், சாத்தான் சொல்லுவான் இவன் ஏன் ஆளு அப்படின்னு சொல்லுவான். லூக்கா 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தினுடைய ஒரு பிற்பகுதியை பாருங்கள். அதற்கு உடையவர்கள் குட்டியை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று கேட்டால் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த கழுதையின் மேல் ஒரு கட்டு இருக்கிறதுனாலே அதற்கு உடையவன் இது என்னுடையது என்று சொல்லுகிறான். இயேசு அந்த கட்டுகளை அவிழ்க்க 2 பேரை அனுப்புகிறார். அந்த கட்டு இருக்கிற வரைக்கும் அந்த கழுதை இன்னொருவனுக்குரியதாகவே இருக்கிறது. ஆனால் அந்த கழுதை உண்மையிலே இயேசுவுக்குரியதாய் மாற வேண்டுமானால் அதன் மேல் இருக்கிற கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். அந்த கட்டு அவிழ்க்கப்படாத வரைக்கும் அது தேவனுக்குரிய கழுதையாய் இருக்காது, அது இன்னொரு மனிதனுக்குரிய கழுதையாய், சாத்தானுக்குரிய கழுதையாக இருக்கும். ஆண்டவரோ அந்த கழுதை நான் பயன்படுத்த வேண்டிய கழுதை, நான் உபயோகப்படுத்த வேண்டிய கழுதை, அந்த கழுதை நான் உபயோகப்படுத்த விரும்புகிறேன், அது என் ஊழியத்திற்கு பயன்பட விரும்புகிறேன் என்பதற்காகத்தான் அதன் கட்டுகளை அவிழ்க்க 2 பேர் அனுப்புறார். கட்டு மேல இருக்கிற வரைக்கும் இன்னொருத்தன் சொல்றான் இது ஏன் கழுதை, இதை ஏன் அவிழ்க்கிறீங்க அப்படின்னு ஒருத்தவன் கேட்கிறான். ஆனா ஆண்டவர் அதுக்கு முன்னாடியே சொல்லி அனுப்பிட்டாரு, இது ஆண்டவருக்கு சொந்தம் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அப்போ நாம ஊழியங்களை செய்யும் போது அந்த கட்டு மேல இருக்கிற வரைக்கும் பிசாசு இந்த ஆட்கள்லாம் என்னுடையவர்கள்னு அவன் சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்ப நாம இயேசுவின் நாமத்துல அந்த மனிதர்கள் மேல் உள்ள கட்டு அவிழ்க்கும் போது அவர்கள் தேவனுக்கு சொந்தமானவர்களாய் மாறுறாங்க. அல்லேலூயா. அந்த ஊழியத்தை தான் நீங்களும் நானும் செய்யணும். அந்த கடைசி நாட்கள்ல நம்ம ஒரு ஊழியத்துக்கு போகும்போது, ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தின் மூலம் ஜனங்களின் மேல் இருக்கிற கட்டுகள் என்ன செய்யப்படணும், அவிழ்க்கப்படணும். ஆண்டவரே அப்படி என்ன பயன்படுத்துங்க. சும்மா நான் போயிட்டு ஒரு பாட்டை பாடிட்டு ஒரு பிரசங்கம் பண்ணிவிட்டு நான் ஒரு செய்தியை சொல்லிட்டு வர ஆளா இருக்கக்கூடாது. சோத்திரிக்கிறோம், சாத்தான் கட்டி வச்சிருக்க கட்டெல்லாம் நாங்கள் அவிழ்க்கணும். சில நேரம் சபையிலேயே விசுவாசிகள் அப்படி கட்டி வச்சிருப்பான். நல்லா இருக்கும் ஒரு விசுவாசி, ஆனா இப்ப சர்ச்சுக்கு ரெகுலரா வர்றதில்லை, ஆண்டவருக்கு சரியா கொடுக்கறது இல்லை,
துதிக்கிறது இல்லை, ஆராதிக்கிறது இல்லை, தேவன் மேல் ஒரு வாஞ்சை இல்லை, விருப்பம் இல்லை. அப்படியே வந்தாலும் வேண்டா வெறுப்பா சபையில வந்து உட்கார்றாருன்னா ஒரு கட்டு மேல இருக்குது. அதை குறித்து ஒரு யோசனை இருக்குது. அந்த கட்டு இருக்கிற வரைக்கும் பிரசங்கத்தையும் ஒழுங்கா கேட்க மாட்டான், அவன் தேவனை ரொம்ப விரும்ப மாட்டான், கர்த்தருக்கு அடுத்த காரியத்தை அலட்சியம் பண்ணுவான். இப்ப சபைக்குள்ள வந்துகிட்டு இருக்கவங்க மேலேயே கட்டு இருக்குதே, சபைக்கு வெளியில இருக்கிற நிலைமை என்ன என்று யோசிச்சு பார்க்கணும். அல்லேலூயா. அப்ப அக்கிரமத்தின் கட்டு. நீதிமொழிகள் 5:22 இப்படி சொல்லுகிறது, அவனுடைய அக்கிரமங்களே பிடித்து கொள்ளும், தன் பாவ கயிறுகளினால் கட்டப்படுவான் அப்படின்னு இருக்குது. பாத்தீங்களா? அக்கிரமம் ஒருத்தவனை பிடித்து கொள்ளுமா, இவன் என்னுடையவன்னு பிடிச்சு வச்சிருக்கோம். பாவ கயிறுகளால் அவன் கட்டப்படுவான். ஒரு 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 அம்மாவுக்கு நான் ஜெபிக்கிறேன் சபையில, விசுவாசி தான் அது, ஆனா பொத்துன்னு கீழே விழுது. அப்ப நான் யோசிக்கிறேன், இந்த தேவனுடைய பிள்ளை தானே, நான் சாதாரணமாக தான் அந்த அம்மா ஜெபிக்கிறதுக்கு வந்தாங்க, ஆனால் அந்த அம்மாவை ஜெபிக்கும் போது ஏன் அந்த அம்மா கீழே விழுறாங்க? அந்த அம்மாவுடைய முகம் வேற மாதிரி இருக்குது, மாறுது முகம். அப்போ நான் அதட்டி ஜெபிக்கிறேன். எனக்கு ஒரு ஒரு யோசனை வருது, ஏதோ சத்துருவின் கிரியையா இருக்குமோ அப்படின்னு. நான் அதட்டும் போது உள்ள இருக்கிற பேய் பேசுது, இவள் என்னுடையவள் அப்படின்னு சொல்லுது. இப்போ நான் சொல்கிறேன், இவர்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, கர்த்தருடைய பந்தியில பங்கெடுக்கிறவங்க, பொல்லாத சாத்தானே இந்த ஆத்மா உன்னுடையது அல்ல அப்படின்னு நான் சொல்கிறேன். அப்போ அதை உள்ள இருக்கிற பேய் சொல்ல, இவ என் பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டா, அந்த பிரசாதம் அவளுக்குள்ள இருக்குது, ஆகவே அவள் என்னுடையவள். அட படுபாவி பிசாசே, இயேசு தம்முடைய ரத்தத்தையே இந்த அம்மாவுக்கா ஊத்தி விளைக்கிறேன் வாங்கியிருக்கிறாரு. தமத்தோண்டு பிரசாதத்தை சாப்பிட்டதுக்காக என்னுடையதுன்னு நீ சொல்றியே, சபிக்கப்பட்டவனே, பொல்லாத ஆவியன்னு அப்புறம் கடிந்து கொள்ளும் போது அந்த பேய் ஓடுது வச்சுங்களேன். ஒரு பிரசாதத்தை சாப்பிட்டதுக்கு அது என்னுடைய ஆள்னு சொல்லுது பாருங்க. அப்போ பிசாசு ஜனங்களை தன்னுடையவர்கள் ஆக்கிக் கொள்வதற்கு அவன் பிரயத்தனம் பண்ணி கொண்டிருக்கிற ஒரு பெரிய காரியத்துல இந்த கட்டும் ஒன்றா இருக்குது. இந்த கட்டு மேல இருக்கிற வரைக்கும் இவன் யாருன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். அந்த கட்டை அவிழ்த்துட்டு அவர்கள் தேவனுக்குரியவர்களாய் மாறுகிறார்கள். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த கட்டு இருக்குது, அக்கிரமத்தின் கட்டு இருக்குது, நிறைய சொல்லலாம். 1 சாமுவேல் 20:1 தாவீதனுடைய 3 காரியம் சொல்ற பாருங்க. என் அக்கிரமம் என்ன, நான் அவருக்கு செய்த துரோகம் என்ன என்றான். இங்க நான் ஒன்னு சொல்றேன், அக்கிரமத்தின் கட்டு நம்ம மேல இருந்துச்சுன்னா நம்ம கர்த்தருக்கு துரோகம் பண்றோம்னு அர்த்தம். அக்கிரமம், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் அக்கிரமத்தின் கட்டு வருதுன்னா நம்ம யாருக்கு துரோகம் பண்றோம்? ஆண்டவருக்கு துரோகம் பண்ணுகிறோம். 1 சாமுவேல் 20:8 சொல்லுகிறது, என்னில் ஒரு அக்கிரமம் இருந்ததே ஆனால் நீர் என்னை கொன்று போடும். அப்படியானால் அக்கிரமம் ஒரு ஆள் கொன்று போடப்படுவதற்குரியவன், அவன் கொலை செய்யப்பட வேண்டியவன். அக்கிரமம் சாதாரண காரியம் இல்லை. அதுதான் சில நேரங்களில் பிசாசு இந்த உயிர் எனக்கு வேணும், இந்த ரத்தத்தை குடிக்கிறது தான் நான் வந்திருக்கிறேன்னு சில நேரம் பிசாசு சொல்றான். அந்த கட்டு இருந்துச்சுன்னா அவன் அந்த ஆளை கொன்னு தன்னுடைய நரகத்திற்கு கொண்டு போகிறதுக்கு சாத்தான் பார்க்கிறான். 2 சாமுவேல் 24:17 இப்படி சொல்லுகிறது, நான் தான் அக்கிரமம் பண்ணினேன், இந்த ஆடுகள் என்ன செய்தது, உம்முடைய கை எனக்கும் என் தகப்பன் வீட்டுக்கு விரோதமா இருப்பதாக. அப்படின்னா ஒரு அக்கிரமம் ஒரு மனிதனுக்குள்ள இருந்தா கர்த்தர் அவனுக்கு விரோதமா இருப்பார், அவனுக்கு சாதகமா இருக்க முடியாது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு டீச்சிங்கா இதெல்லாம் நான் சொல்றேன், சோத்திரிக்கிறோம். அப்ப அக்கிரமத்தின் கட்டுகள் விசுவாசிகளின் மேல இருக்கக்கூடாது. நாம அநேகர் மேல் இருக்கிற அக்கிரமத்தின் கட்டுகளை நம்ம அவிழ்க்கணும். யோபு 14:17 இப்படி சொல்லுது, என் மீறுதல்கள் ஒரு கட்டாக கட்டப்பட்டு முத்திரை போடப்பட்டிருக்கிறது, என் அக்கிரமத்தை ஒருமிக்க சேர்த்தீர் அப்படின்னு இருக்குது. அப்ப அக்கிரமம் ஒரு கட்டாக கட்டி இருக்குது, சோத்திரிக்கிறோம். சங்கீதம் 40:12 இப்படி சொல்லுது, என் அக்கிரமங்கள் என்னை தொடர்ந்து பிடித்தது. அப்ப அக்கிரமம் பிடித்து கொள்ளும் தன்மை கொண்டது, அது ஒரு கயிறு மாதிரி அவனை பிடிச்சிக்கும். இவன் என்னதான் உதறினாலும் அந்த அக்கிரமம் இவனை விட்டு போவாது, பிடிச்சுக்கிட்டு இருக்கும்.
அத ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய ஊழியத்தை விசுவாசத்தோடு அதட்டி ஜெபிச்சாதான் அந்த கட்டே அறுக்கும். அல்லேலூயா. சில தூசிலாம் உதர்னா போயிடும். சில தூசிலாம் சட்டையோடு சட்டையா அப்பிட்டு இருக்கும். அது ரொம்ப பிரயாசம் எடுத்து அந்த கரையை நீக்கணும். அந்த மாதிரி சில கட்டுகள்லாம் அப்படி சாதாரணமாக கழட்டிடலாம். சில கட்டுகளை கலட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏசாயா 5:18 இப்படி சொல்லுகிறது, மாயையின் கயிறுகளினால் அக்கிரமத்தையும் இழுத்து கொண்டு வந்து என்ற வார்த்தையை பாருங்க. மாயையின் கயிறுகளினால் அக்கிரமத்தையும் அப்படின்னு சொல்லுது. அப்போ அக்கிரமம் ஒரு கயிறு மாதிரி வந்து மனுஷர்கள் என்ன செய்யுதுங்க, கட்டுது. அப்போ இந்த அக்கிரமத்தினுடைய கட்டுகளை நாம் என்ன செய்யணும், அவளுக்கு ஆண்டவரே எங்க அக்கிரமத்திற்காக நீங்க நொறுக்கப்பட்டீங்க, எங்க அக்கிரமத்திற்காக சோத்திருக்கிறோம், எங்க அக்கிரமத்தின் எங்க வர வேண்டிய தண்டனையெல்லாம் உங்க மேல என்ன செய்தது, வந்தது. அக்கிரமக்கால் ஒருவராக நீர் எண்ணப்பட்டீர். இந்த அக்கிரம கட்டின் கயிறுகள் எங்க மேல இருக்கக்கூடாது. அதே போல் நம்ம எங்க ஊழியம் செய்ய போறோமோ அங்க அந்த கட்டுகளை அறுக்கணும். ஜனங்கள் பாவ கயிறுகளினால் அக்கிரமங்களின் கயிறுகளினால் கட்டப்பட்டிருக்கிறவருடைய கட்டுகளை நம்ம என்ன செய்யணும், அவிழ்க்கணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. 58வது சங்கீதத்தில் 58வது ஏசாயா 58வது அதிகாரத்தில் இன்னொரு காரியம் சொல்லுது. நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும், நுகத்தடியின் பிணையல்கள் என்ன செய்கிறதும் நெகிழ்கிறதும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த அக்கிரமத்தினுடைய கயிறுகளினால பிசாசு கட்டுறான். அதே நேரத்தில் அந்த விசுவாசியினுடைய கழுத்தில் அல்லது அந்த மனிதனுடைய கழுத்தின் மேல அவன் நுகத்தடியை வச்சு கட்டுறான். நுகத்தடிகள் அது எப்படின்னா, அது அவிழ்க்க முடியாத ஒரு கட்டாத கட்டி வைக்கிறான். நுகத்தடியின் பிணையல்கள் பின்னி பிணைஞ்சு கட்டி இருக்குது. சில முடிச்செல்லாம் நம்மளால அவிழ்க்கவே முடியாது பாருங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கும். ரொம்ப பிரயாசப்பட்டுக்கிட்டு இருப்போம். அவிழ்க்க முடியாத பிணையல்களால் அவன் பிணைஞ்சு வச்சிருப்பான். அதை தேவன் மேல் நாம் வைக்கிற அளவு கடந்த விசுவாசத்தை கொண்டு அந்த அவிழ்க்க முடியாத அந்த பின்னல் பிணையல்களை போல இருக்கிற அந்த நுகத்தடிய நம்ம உடைச்சி போடணும். ஆமென்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த 6வது வசனத்தின் கடைசி வார்த்தை சொல்லுது, சகல நுகத்தடிகளையும் உடைத்து போடுகிறதும். சில நேரம் அந்த கட்டை அவிழ்க்க முடியலன்னா ஒரு கத்திரிக்கோலை வச்சு என்ன செஞ்சிருவோம், கட் பண்றோம், போ அப்படின்றோம். அவிழ்க்க முடியாதுன்னா உடைச்சிடணும். பயங்கரமான முடிச்சு இருந்துச்சுன்னா எவ்வளவு நேரம் அதை முடிச்சு அவுக்க முடியல, டக்குன்னு என்ன பண்ணிடுறோம், ஒன்று உடைச்சிருவோம், இல்லை அறுத்துருவோம், இல்லை கத்திரிக்கோலை கட் பண்ணிடுவோம். அப்பொழுது அது விடுதலை ஆகிறது. அல்லேலூயா. இப்ப இந்த நுகத்தடியினுடைய பின்னல்களை அவிழ்க்க முடியாதபடி சாத்தான் போடுறான். இது ஒரு நுகம் அல்ல, ஒரு நுகம் அல்ல. அந்த வசனம் சொல்லுது சகல நுகம் அப்படின்னு வருது. எசேக்கியேல் 34:27 இப்படி சொல்லுது, நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்கள் அடிமை கொண்டவர்களின் கைக்கு அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கும் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். இந்த வசனம் கொஞ்சம் டீப்பான வசனம். அந்த நுகம், அந்த நுகத்தின் கட்டு மேல இருக்கிற வரைக்கும் கர்த்தர் யாருன்னு அறிந்து கொள்ள முடியாது. அந்த நுகம் உடைஞ்சாதான் அவர் கர்த்தர்னு அறிஞ்சுக்குவாங்க. அல்லேலூயா. அந்த நுகத்தை உடைக்காம நீங்க இயேசுவை அவங்களுக்கு பிரசன்டிங் பண்ணவே முடியாது. அவங்களால இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அவர் யார், அவர் இன்னார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் எனக்காக என்ன செய்தார் என்பதை அவர்களுக்கு நான் விளக்கம் காட்டவே முடியாது. இயேசு யாருன்னு அவங்களுக்கு தெரியும்னா அவங்க கழுத்தில் இருக்கிற நுகத்தை நம்ம உடைச்சை இயேசுவை யாருன்னு காட்டணும். அல்லேலூயா. அந்த நுகம் இருக்கிற வரைக்கும் அவர்களை இயேசு யாருன்னு என்ன செய்ய முடியாது, அறிய முடியாது. அப்போ அந்த நுகத்தை என்ன செய்யணும், உடைக்கணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது, நான் அவர்கள் நுகத்தின் கயிறுகளை அறுத்து அவர்களை அடிமையாய் கொண்டவரின் கைகளுக்கு
அவர்களை நீங்களாக்கி விடும்போது, அப்படின்னா இந்த நுகம் இருக்கிற வரைக்கும் அவங்க அடிமைத்தனம் உள்ளவர்களா இருப்பாங்க, அவங்களுக்கு விளங்காது. ஆனா அதிலிருந்து அவர்கள் விளக்கும் போதுதான் நான் கர்த்தர் என்று என்ன செய்வாங்க, அவங்க அறிந்து கொள்வாங்க. அப்ப ஜனங்கள் ஏன் கர்த்தர்னு அறிய முடியல, இவர்தான் மெய்யான தெய்வம்னு ஜனங்களால் ஏன் அறிந்து கொள்ள முடியலனா, அவங்க கழுத்துல என்ன இருக்குதுங்க, ஒரு நுகத்தடி இருக்கிறது. அதனாலதான் இயேசு சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என் நுகத்தை உங்கள் மேல் என்ன செய்யுங்க, ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் மேல் இருக்கிற நுகத்தை கீழே போட்டுருங்க. ஏன்னா அந்த நுகம் உங்களுக்கு பாரமானது, என் நுகம் உங்களுக்கு லகுவாய் இருக்கிறதுன்னு சொல்றாரு. என் நுகத்தை ஏத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும், இளைப்பாறுதல் கிடைக்கும்னு சொல்றார். அப்போ அவங்க மேல சாத்தான் போட்டிருக்கிற நுகத்தை நாம உடைத்து அறுத்து போடணும். அது ஒரு கயிறு மாதிரி கட்டியிருக்கும். லேவியராகமம் 26ஆம் அதிகாரம், அதுல ஒரு வார்த்தை அப்படி வருது, உங்கள் நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின உங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு இருக்கு. உங்கள் நுகத்தடிகளை முறித்து. அப்ப இந்த நுகத்தடிகள் முறிச்சாதான் நீங்க நிமிர்ந்தே நடக்க முடியும். நுகத்தடி இருக்கிற வரைக்கும் அவங்க என்ன செய்ய முடியாது, நிமிர்ந்து நடக்க முடியாது. ஒரு சிலர்லாம் வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா குனிஞ்சே இருப்பாங்க. அங்க வாழ்க்கையில ஒரு உயர்வோ ஒரு மேன்மையோ வராது. பூமியே பார்த்து வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கு எது அவருக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. அப்போ ஒருவன் நிமிர்ந்து பார்த்து வாழ எப்ப தொடங்குறானா, அந்த நுகம் உடைக்கப்படும் போதுதான். அல்லேலூயா. சில நேரங்களில் சொல்லுவாங்க, அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு குழப்பமா இருக்குங்க, ஒரு தெளிவே இருக்காதுங்க, என்ன எப்படி பண்ணணும் ஏது பண்ணணும்னு தெரிலங்க. ஆனா என்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்துல வந்தனோ அப்பதாங்க ஒரு தெளிவாவே நான் ஆனேன்னுவாங்க. காரணம் என்னன்னா, அந்த நேரம் தான் அவங்களை கர்த்தர் நிமிர்த்தி இருக்கிறாருன்னு அர்த்தம். கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நுகத்தடிகளை முறித்து உங்களை நிமிர்ந்து நடக்க பண்ணின. அப்போ அந்த நுகம் இருக்கிற வரைக்கும் அவனால நிமிர்ந்து நடக்க முடியாது. அப்போ நம்ம எங்கெல்லாம் ஊழியம் செய்யறோமோ அங்கெல்லாம் ஜனங்களை சாத்தான் எப்படி வச்சிருக்கான், கவுத்து போட்டே வச்சிருக்கான். ஏசு யாருன்னு அவனுக்கு தெரியக்கூடாது, எது விடுதலை கொடுக்கிற வழின்னு தெரியக்கூடாது, எது நல்ல மார்க்கம்னு தெரியக்கூடாது, யார் ரட்சிப்பு தருகிறார்னு தெரியக்கூடாது. அவன் மண்ணு மாதிரி இருப்பான். அந்த நுகத்தை உடைச்சாதான் அவன் நிமிர்ந்துவான். பைபிள் சொல்லுது, எவ்வளவு நிமிர முடியாத ஒரு கூனி. கர்த்தர் அந்த கட்டை அவிழ்த்த உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள்னு இருக்குது. அல்லேலூயா. அப்ப அந்த நுகத்தை உடைச்சாதான் அவங்க நிமிருவாங்க. ஆதியாகமம் 27:40 இப்படி சொல்லுது, நீ மேற்கொள்ளும் காலம் வரும்போதோ உன் கழுத்தில் இருக்கிற அவனுடைய நுகத்தடியை முறித்து போடுவாய் என்றான். இந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன? அப்ப இந்த நுகத்தடி முறிக்கப்படும் போதுதான் நீ மேற்கொள்ளுகிற காலம் உனக்கு வரும். அது வரைக்கும் எவனோ உன்னை மேற்கொண்டுகிட்டே இருப்பான், எவனோ உன் வாழ்க்கையில ஜெயிச்சுக்கிட்டே இருப்பான், எவனோ உன் வாழ்க்கையை அழுத்திக்கிட்டே இருப்பான். ஆனா என்னைக்கு உன் கழுத்துல இருக்கிற நுகத்தடி உடைதோ நீ மேற்கொள்ளுகிறவனாய் மாறுவாய். அல்லேலூயா. கழுத்துல ஒரு நுகத்தடி இருக்கிற வரைக்கும் அவன் தோத்துக்கிட்டே தான் இருப்பான், அவன் பின்வாங்கிட்டே இருப்பான். ஏன்னா அவன் மேலதான் ஒரு நுகம் இருக்குது இல்ல. இந்த மாதிரிதான் ஜனங்கள் இன்னைக்கு, இயேசு இல்லாம ஜனங்கள் அப்படிதான் இருக்கிறாங்க. இப்ப நாம அப்படி ஊழியம் செய்து அவருடைய நுகத்தடியை உடைக்கும் போதுதான் தோத்துக்கிட்டு இருந்தவன் அவன் மேற்கொள்ளுகிறவனாய் மாறுவான். அல்லேலூயா. நீ மேற்கொள்ளும் காலம்னு இருக்குது. அந்த காலத்துக்குள்ள ஜனங்களை கட்டுகளை அவிழ்த்து கொண்டு வரணும். அவன் தோத்த காலம், அவன் பின்வாங்கி போன காலம், அவன் சரிந்து போன காலம், அவன் விழுந்து போன காலம், எழும்ப முடியாத ஒரு காலம். ஆனா நுகத்தடிகள் இயேசுநாதரை அறுக்கும் போது அவன் மேற்கொள்ளுகிற காலத்துக்குள்ள வர்றான். அல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள வரும்போது அவன் ஜெயிக்கவே தொடங்குவான். ஜெயமே அப்பதான் அவன் வாழ்க்கையில வரும். இன்றைக்கு விசுவாசியா இருக்கிற, ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு என்று சொல்லி ஒருவேளை பின்மாற்றத்தின் மூலமாக ஒருவேளை ஒரு நுகம் உங்க மேல இருக்குமானால்
அந்த நுகத்தை இயேசு உடைப்பாராக. நீ தோற்று போகிற ஆளாக அல்ல, நீ ஜெயிக்கிறவனா இருக்க வேண்டும். தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது போல உங்கள் காரியம் ஜெயமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, ஒன்றும் உங்களை மேற்கொள்ளாது. பிசாசு நம்மளை மேற்கொள்ளவே கூடாது. சர்ப்பங்களையும் தேள்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் நான் உனக்கு என்ன கொடுக்கிறேன்? அதிகாரம் கொடுக்கிறேன். அவைகள் ஒன்றும் உன்னை ஒன்று செய்யாது. மேற்கொள்ளும் அதிகாரம், ஓவர் கம்மர்ஸ். நாம அவன் மேல அதிகாரம் செலுத்தணும், அவன் நம்மள அதிகாரம் செலுத்தக்கூடாது. அல்லேலூயா. எரோமியா 30:8 சொல்லுது, அந்நாளில் நான் அவன் நுகத்தை உன் கழுத்தின் மேல் இராதபடி உடைத்து உன் கட்டுகளை அறுப்பேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அந்நியர் இனி அவனை அடிமை கொள்வதில்லை. அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த நுகத்தடிய நம்ம உடைச்சிட்டோம்னா சாத்தான் அவனை திரும்ப அடிமையாக்க முடியாது. அல்லேலூயா. அந்த நுகத்தடி இருக்கிற வரைக்கும் அவன் ஸ்லேவாக தான் இருப்பான், அடிமையாக தான் இருப்பான். அந்த நுகத்தடியை உடைக்கும் பொழுது, அறுக்கும் பொழுது, அந்த கட்டுகளை அவிழ்க்கும் போது சாத்தான் இனி அவன் மேல் உரிமை கொண்டாட முடியாது, அவனுக்கு அவன் அடிமையாக்கி கொள்ள முடியாது. அப்ப நுகம் உடைக்கப்படுறது எவ்வளவு முக்கியம்ங்கிறதுக்கு இந்த வசனத்தெல்லாம் நான் உங்களுக்கு மேற்கோள் காட்டுறேன். ஸ்தோத்திரம். நாகும் 1:12, 1:13 வசனத்தை பாருங்க. அதுல நாகும் 1:12 கடைசி வரிகள், உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன் சொல்லிட்டு 1:13 சொல்லுது, இப்போது நான் உன்மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை என்ன செய்வேன்? அறுப்பேன். அப்ப அந்த நுகம் இருக்கிற வரைக்கும் நம்முடைய வாழ்க்கை சிறுமைப்பட்டே கிடக்கும், தாழ்ச்சி அடைந்தே இருப்போம். நம்முடைய வாழ்க்கையில ஒரு மேன்மையே வராது. பைபிள் சொல்லுகிறது, அவன் நுகம், சாத்தானின் நுகம், சாத்தானின் கட்டு என் மேல இருக்கிற வரைக்கும் என் குடும்பம், என் வருமானம், என்னுடைய எதிர்காலம் எல்லாம் சிறுமப்பட்டே கிடக்கும். நான் எவ்வளவு உழைச்சாலும் என்னால முன்னுக்கு வர முடியாது, மேல வர முடியாது. ஆனா அந்த கட்டு அறுபடுமானால், அந்த நுகம் உடைபடுமானால், அருமையானவர்களே, நாம் சிறுமைப்பட்டவர்களாக இருக்க மாட்டோம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை மேலே கொண்டு வருவார். நம்முடைய வாழ்க்கை மேலே மேலே அது வருகிறதா இருக்கும். அப்போ இப்படி நுகம் மேல இருக்கும், அந்த அந்த கட்டுகளை அவிழ்க்கணும். இப்போ அக்கிரமம் உள்ள வரும்பொழுது அதுக்கு பின்னாடி சாத்தான் கழுத்தின் மேல என்னத்தை போட்டுருவான்? நுகத்தை போட்டுருவான். சோத்திரிக்கிறோம். நுகத்தை போட்டுட்ட பிறகு அந்த விசுவாசியுடைய வாழ்க்கை நெருக்கமாகவே மாறும். மூணாவது, அவனுடைய வாழ்க்கை எதற்குள்ள போயிடுங்க? நெருக்கத்துக்குள்ள போயிடும். அநேக நெருக்கங்கள் அவன் சந்திக்க வேண்டியது வரும். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நெருக்கப்பட்டிருக்கிறவர்களை விடுதலையாக்கி விடுகிறதும். அப்போ அக்கிரமம், அக்கிரமத்துக்கு பின்னாடி நுகம், நுகத்துக்கு பின்னாடி நெருக்கங்கள். அவனால எங்கேயும் விடுதலை ஆக முடியாது. நாலாபுறமும் அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனை வந்து அவனை நெருக்கம். என்ன செய்வான் சொல்றோம்? சிலர் சொல்லுவாங்க, இந்த பக்கம் போனாலும் போக முடியல, அந்த பக்கம் போனாலும் போக முடியல, பின்னாடி போக முடியல, எந்த பக்கமும் போக முடியாதபடி ஒரே நெருக்கமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? அந்த நெருக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்குறதும். ஒரு தேவ பிள்ளை அதெல்லாம் செய்யணும். நீங்க ஜெபம் பண்ணா இன்னொருத்தருடைய நெருக்கம் என்ன செய்யணும்? மாறணும். நெருக்கங்களிலிருந்து விடுதலை தரணும். எல்லாம் சொல்லுங்க, அக்கிரமத்தின் கட்டுகளை அறுக்கணும், நுகத்தடிகள் எல்லாம் உடைச்சி போடணும், நெருக்கங்களிலிருந்து விடுதலை ஆக்கணும். அப்ப இப்படிப்பட்ட ஊழியங்கள்லாம் நம்ம மூலமாக நடக்கணும். அதுதான் தேவனுக்கு உகந்த உபவாசம், அதுதான் தேவனுக்கு உகந்த காரியம் என்றெல்லாம் சொல்லப்படுது. ஸ்தோத்திரம். அப்போ நெருக்கப்பட்டிருக்கிற விடுதலை ஆக்குறது. சங்கீதம் 4:1 சொல்லுது, நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் அப்படின்னு வருது பாருங்க.
சங்கீதம் 4:1 அப்படி சொல்லுது, நெருக்கத்தில் எனக்கு என்ன உண்டாக்கினீர்? விசாலம் உண்டாக்கினீர். நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர். அப்போ நெருக்கத்திலிருந்து தேவன் நமக்கு அவர் விடுதலை தர்றார்ன்றத இந்த வசனம் நமக்கு சொல்லுது. சங்கீதம் 54:7 சொல்லுது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார் அப்படின்னு இருக்கு. எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்ன செய்யறாருங்க? விடுவிக்கிறார். இது தாவீதுடைய அனுபவங்களை சொல்றார். 118வது சங்கீதம் 5வது சொல்லுகிறார், நெருக்கத்தில் இருந்த என்னை விசாலத்தில் வைத்தார் அப்படின்றார். விசாலம் உண்டாக்கினீர் என்பது இன்னொரு வார்த்தை. இது விசாலத்தில் வைத்தார், பிராட் பிளேஸ். நெருக்கத்தில் இருந்தேன், ஆனா என்ன இப்ப எங்க கொண்டு வந்து வச்சிருக்கிறாருங்க? விசாலத்தில் கொண்டு வந்து வச்சிருக்கிறார். அப்ப அந்த நெருக்கத்திலிருந்து அவர் விடுதலை ஆயிருக்கிறார். பாருங்க, நம்முடைய ஊழியத்தில் ஜனங்கள் இப்படி ஆகணும். நான் நெருக்கத்தில் இருந்தேன், இவங்க வந்து என்ன ஜோம் பண்ணாங்க, இப்போதான் என் வாழ்க்கையே ஒரு விசாலமாக இருக்கு. நான் நெருக்கத்தில் இருந்தேன், இந்த பிரதர் வந்து எனக்கு ஜோம் பண்ணாரு, எனக்கு ஆண்டவர் விசாலத்தை உண்டாக்கினார். நான் நெருக்கத்தில் இருந்தேன், இந்த சகோதரி வந்து எனக்கு ஜோம் பண்ணாங்க, நான் விடுதலையானேன் அப்படின்னு சொல்லணும் நம்முடைய மினிஸ்ட்ரியில். நீதிமொழிகள் 12:13 சொல்லுது, நீதிமானோ நெருக்கத்து நின்று நீங்குவான் அப்படின்னு சொல்லுது. வித்தியாச வார்த்தைகளை சொல்லுகிறேன். அப்ப நெருக்கங்களிலிருந்து விசாலம் உண்டாக்கினீர், நெருக்கத்திலிருந்து விடுவித்தார், நெருக்கத்திலிருந்து நீக்குகிறார், நெருக்கத்தில் இருக்கிற விசாலத்திலே கொண்டு போய் வைக்கிறார் என்றெல்லாம் அந்த வசனம் சொல்லுது. அப்போ நீங்களும் நானும் அப்படி நெருக்கப்படுகிற ஆளை, இப்படிப்பட்ட அனுபவங்களை கொண்டு வரணும்னா அதற்கு ஜெபிக்கிற, அதற்கு பிரயாசப்படுற நீங்களும் நானும் யாரா இருக்கணும் அப்படின்னா, 2 நாளாகமம் 33:12 இப்படி சொல்லுது, அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக தன்னை மிகவும் என்ன செய்தான்? தாழ்த்தி. 13ஆம் வசனம், அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கும் போதே அவர் அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கினார். அப்போ நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்னாக நாம் தாழ்மை உள்ளவளாய் அவரை பார்த்து கெஞ்சக்கூடிய அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால், நாம் நம்முடைய நெருக்கங்களிலிருந்து விடுதலையாகிறது மட்டுமல்ல, நம் மூலம் அநேகர் நெருக்கங்களிலிருந்து விடுதலை ஆவார்கள். எல்லாம் சொல்லுங்க, நெருக்கத்தில் இருக்கிறவர்களை நான் விடுதலையாக்க வேண்டுமானால் நான் தேவனுக்கு முன்பாக கெஞ்சுகிறவனாக தாழ்த்துகிறவனாக இருக்க வேண்டும். இந்த அனுபவம் நமக்கு தேவைங்க. இது ஒரு அனுபவம், கெஞ்சி ஜெபிக்கிற அனுபவம். கொஞ்சி ஜெபிக்கிற அன்பல்ல, கெஞ்சி ஆண்டோடைய மனசையே உருக பண்றது. அப்படி சில நேரம் நம்முடைய பிள்ளைகள் கெஞ்சும் போது நமக்கு மனசே கதறிடுவோம். நம்ம ஏய் என்னப்பா, நான் உனக்கு அம்மா இருக்கிறேன், நான் செய்கிறேன்டா உனக்கு. ஒரு நேரம் எம்மா எனக்கு அது வேணுமா இது வேணுமான்னு தாட் போட்டுன்னு கேட்கும் போது, அதெல்லாம் இல்லை, காசு என்கிட்ட கிடையாது, இப்போ அப்புறம் பார்க்கலாம், அடுத்த வருஷம் கூட நீ டூருக்கு போ, இப்போ என்னால் முடியாது அப்படின்னு அவன் சாதாரண கேட்கணும் சொல்லிடுவோம். ஆனால் நம்ம புள்ள அழுதுகிட்டே கெஞ்சி அம்மா அம்மா அம்மான்னு கெஞ்சனா பெத்த வயிறு, பெத்த அம்மா மனசு சும்மா இருக்குமா? காசே இல்லாட்டினா கூட கடனை உடனே வாங்கியாச்சும் அவனுடைய தேவை சந்திக்க முற்படுவோமா இல்லையா? நம்ம பிள்ளை நம்மள்கிட்ட கெஞ்சும் போது நம்மாலே சும்மா இருக்க முடியலையே, அன்பில் நிறைந்த ஆண்டவருக்கு முன்னாடி நீங்களும் நானும் கெஞ்சி தாழ்த்தி கேட்கும்போது எப்படி நம்ம இறங்குவோம்? ஹல்லேலூயா! அப்போ கெஞ்சி ஜெபிக்கிற அந்த அனுபவம் உள்ளவங்க சோத்திரம் அந்த நெருக்கத்தினுடைய கட்டுகளை என்ன செய்வாங்க? அவிழ்ப்பாங்க. சங்கீதம் 142:2 இப்படி சொல்லுது, அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். அறிக்கையிடுகிறதல், நம்முடைய பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை என்ன செய்கிறேன்? அந்த அறிக்கையிடுதல். ஆண்டவரே, நான் இவ்வளவு இப்படி இருக்கிற ஆண்டவரே, என் நிலைமை இப்படி இருக்குதப்பா அப்படின்னு நான் அறிக்கையிடும் பொழுது
கர்த்தர் அந்த நெருக்கத்திலிருந்து என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். அப்போ இந்த அனுபவம் இந்த ஒரு ஆத்மாவுக்கு நம்ம சொல்லி சொல்லி ஜெபிக்கும் போது நம்முடைய ஜபத்தின் மூலமாக நமக்கு முன்னாக இருக்கிற நெருக்கப்படுகிறவள கர்த்தர் என்ன ஆக்குறாருங்க? விடுதலை ஆக்குகிறார். நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு நாம் எப்படி நாம் அதை பிராக்டிஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். 1 சாமுவேல் 30வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அந்த வசனம் இப்படி முடியுது, தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான். அப்ப நெருக்கம் நீங்கணும்னு சொன்னா நாம கர்த்தருக்குள்ளே திடமா இருக்கணும். கர்த்தர் நெருக்கங்களை எல்லாம் என்ன செய்வார்? மாற்றுவார். இப்போ ஒரு நமக்கு முன்னாடி தங்களுடைய நெருக்கத்தை சொல்லி ஒருத்தவங்க சொல்றாங்கன்னு போது நாம திடப்படுறது மட்டும் இல்லை, அந்த பிரதரையும் திடப்படுத்தணும், அந்த சிஸ்டரை திடப்படுத்தணும். பொண்ணு கலங்காதீங்க சிஸ்டர், பிரதர், கர்த்தர் இந்த நெருக்கங்கள் இந்த எல்லாம் உங்களை விடுதலை ஆக்குவார். கைகளை தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் இந்த நெருக்கத்திலிருந்து உங்களை என்ன ஆக்குவார்? விடுதலை ஆக்குவார். நீங்க பயப்படாதீங்க, தைரியமா இருங்க அப்படின்னு அந்த திடப்படுகிறவர்கள் தான் நெருக்கத்தின் கட்டுகளை என்ன செய்ய முடியும்? அவிழ்க்க முடியும். நாமே தைரியத்தை விட்டுட்டோம் சொன்ன நெருக்கத்தின் கட்டு என்ன செய்ய முடியாது? அறுக்க முடியாது. ஸ்தோத்திரம். சங்கீதம் 120 வசனம் 1 இப்படி சொல்லுது, என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அவரை நோக்கி கூப்பிடுறது. அவர் எனக்கு என்ன கொடுத்தார்? செவி கொடுத்தார். ஆமென்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் என்ன கொடுக்கிறார்? செவி கொடுத்தா அந்த கட்டுகள்லாம் அறுக்கிறார்னு அர்த்தம். 18வது சங்கீதம் 6வது வசனம் இப்படி சொல்லுது, எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், தேவனை நோக்கி அபயமிட்டேன், தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. நான் நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆனேன். அப்போ நம்முடைய வாழ்க்கை நெருக்கம் இருந்தாலும் இப்படிதான் நடந்துக்கணும். இன்னொருத்தருடைய வாழ்க்கை நெருக்கத்தில் இருக்கிற விடுதலையாக்கணும்னா அவர்களுக்காக நாம் அபயமிட்டு ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. கெஞ்சி ஜெபிக்கிற ஒரு ஜெபம் இருக்குது, அபயமிட்டேன். அபயமிட்டனா ஒரு ஆத்திர அவசரம் ஆபத்து நேரம் போது அங்க போவாதேன்னு ஒரு அபாய குரல் கேட்கிற மாதிரி கர்த்தருக்கு முன்னாடி அபயமிட்டு, ஆண்டவரே நான் நெருக்கத்தில் இருக்கிறேன்னு அபயமிடும் பொழுது கர்த்தர் உடனே அந்த சத்தத்தை கேட்டு நெருக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குறார். அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறது, கழுத்தில் இருக்கிற நுகத்தடிகளின் பிணையல்களை நெகிழ்கிறதும் நுகத்தடிகளை உடைக்கிறதும் நெருக்கத்தில் இருக்கிறவளை என்னாக்குறது? விடுதலையாக்குறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். இப்ப இந்த ஊழியெல்லாம் யாருங்க செய்வா? அவருடைய ஊழியத்தை விசுவாசத்தோடு இறங்கி செய்யறாங்க பாருங்க, அவர்கள் மூலம் இந்த அதிகாரம் கிரியை செய்கிறது. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு விருப்பம் என் ஊழியத்தில் நான் ஜெபிக்கும் பொழுது, நான் ஆராதிக்கும் பொழுது, நான் ஒருத்தவளை சந்திக்கும் பொழுது இப்படிப்பட்டதான கட்டுகளை கர்த்தர் என்ன கொண்டு அவிழ்க்கணும்னு நம்புகிற, வாஞ்சிக்கிற, விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை தட்டி வாய்களை திறந்த, ஆண்டவரே எங்களை கொண்டு இப்படிப்பட்ட ஊழியங்கள் இந்த கடைசி காலத்தில் நடக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறப்பா. நம்ம எல்லாரும் கண்ணில் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு உகந்தது எது, நீர் எதை உகந்ததாக எண்ணுகிறீர் என்று நாங்கள் பார்க்கும்போது அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடியின் பிணையல்களை நெகிழுகிறதும், ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிற நெருக்கத்தில் இருக்கிறவளை விடுதலையாக்குறதும் சகல நுகத்தடிகளை உடைக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம்னு சொல்றீங்களா? ஆண்டவரே கர்த்தாவே, எங்கள் மூலமாக இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே எங்கள் மேல் இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, எங்கள் சபையார் மேல் இப்படிப்பட்ட கட்டுகள் இருக்கக்கூடாது.
மாறாக நாங்க வெளியே ஊழியம் செய்கிற இடத்திலெல்லாம் எங்கள் மூலமாக இப்படிப்பட்ட கட்டுகளை அறுக்கிற ஊழியங்களை நாங்கள் செய்ய உதவி செய்யும். பூலோகத்தில் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகளை நான் கட்டவிழ்ப்பேன் என்று எங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறீர். என் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேருக்கும் என் பிள்ளைகள் ஆகும் அதிகாரம் கொடுத்தேன் என்று சொல்லுகிறீரே. ஆண்டவரே, எங்களுடைய ஊழியங்களிலே இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலேயும் இப்படிப்பட்ட அனுபவங்கள் நடக்கட்டும். ஒருவேளை இந்த பிரசங்கத்தை ஏதோ ஒரு சூழ்நிலையிலே எங்கிருந்தோ கேட்டுக்கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையில இந்த அக்கிரமத்தின் கட்டுகள் இருக்குமே, ஆனால் இயேசுவின் நாமத்தில் கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து இப்பொழுதே அந்த கட்டுகள் அறுந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கைகளை தட்டி ஆவியில் நிறைந்து, ஆண்டவரே, ஒருவேளை அப்படி அவருடைய கழுத்தின் மேல ஆண்டவரே அடிமைத்தனத்தின் நுகத்தடிகள் இருக்குமானால் இயேசுவின் நாமத்தினால் அவைகளை நாங்கள் உடைக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஒருவேளை நெருக்கத்திலே, பலவிதமான நெருக்கத்திலே அவர்கள் கட்டப்பட்டிருப்பார்களானால் அந்த கட்டுகளை இயேசுவின் நாமத்திலே அவிழ்க்கிறோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரே, தொனிக்கிற ஒவ்வொரு வீடுகளிலேயும், இந்த சத்தம் ஒலிக்கிற ஒவ்வொரு இடங்களிலேயும் இருக்கிற எல்லா கட்டுகள் இயேசுவின் நாமத்திலே அறுக்கப்படுவதாக, தெரிந்து போவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜனங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை நீர் கட்டிடுவீராக. ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தாழ்த்துறோம், ஒப்பு கொடுக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரம் உமக்கே. இரட்சகரும் மீட்பருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவரின் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினால் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினால் என் வாயை திருப்தியாக்கி கழுகு சமானமாய் திரும்ப என் வயதை வாழ வயது போல் ஆக்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அவருடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடு என்றைக்கும் எப்பொழுதும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் ஊழியத்தை செய்வோம், அதிகாரமுடையவர்களாய் செயல்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.